வணக்கம். இந்த பதிவு யாருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, திரு கனிமொழி அக்கா இருக்காங்க பாருங்கள். திரு கனிமொழி அவர்களே, உங்களுக்கு தான் இந்த பதிவு. உங்கள் கட்சியை சேர்ந்த தலைவர்களுக்கு மேடை நாகரிகம்னு என்னன்னு கொஞ்சம் சொல்லி கொடுங்க. எந்த தலைவர் மேடை ஏறினாலும் பெண்களை பற்றி மட்டும்தான் பேசுகிறாங்க. ஏன் அவங்களுக்கு வேறு வாக்கியமே கிடைக்கல பேசுகிறதுக்கு? மேடையில் பேசுகிறதுக்கு எத்தனையோ பிரச்சனைங்க இருக்குங்க. அதையெல்லாம் விட்டுட்டு எப்போ பாரு எந்த தலைவர் மேடைக்கு ஏறினாலும் ஏங்க பெண்களை பற்றியே பேசுகிறீங்க தரக்குறைவா? அதுவும் குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னாக்கா, மற்ற கட்சியிலலாம் எந்த தலைவருமே பெண்களை பற்றி பேசவே மாட்டாங்க. உங்கள் கட்சியை சேர்ந்த தலைவர்கள் மட்டும்தான் பேசுகிறாங்க. பெண்களுக்கும் பெண் குழந்தைகளுக்கும் பாதுகாப்புக்காக முதல்ல வந்து குரல் கொடுப்பேன்னு சொன்ன நீங்கள் இன்றைக்கி உங்கள் கட்சியை சேர்ந்த தலைவர்கள் எல்லாருமே இவ்வளோ கேவலமாக கீழ்த்தரமாக பேசுகிறாங்க. இதையெல்லாம் கேட்டுக்கிட்டு நீங்கள் எப்படி கம்முன்னு இருக்கீங்க? ஏன் அமைதியாக இருக்கீங்க? ஏன் உங்கள் கட்சியை சேர்ந்த தலைவர்களுக்கு மேடை நாகரிகம்னா என்னன்னு நீங்கள் சொல்லிக் கொடுக்கவே இல்லையா? இல்லை மேடைக்கு போய் மைக்கை பிடிச்சிட்டு எதை வேணாலும் பேசுங்கன்னு சொல்லி கொடுத்து வச்சுருக்கீங்களா? ஏன்க்கா பெண்களை பற்றி இவ்வளோ தரக்குறைவாக பேசும்போது நீங்கள் ஏன் குரல் கொடுக்கல? நீங்கள் இங்கே இல்லையா? இல்லை எதாவது வெளிநாடு சுற்றுப்பயணம் போயிருக்கீங்களா? அப்படி நீங்கள் சுற்றுப்பயணம் போயிருந்தீங்கனாக்கா தயவு செய்து வந்த உடனேவே அந்த வீடியோங்களாம் பாருங்கள். யார் யார் எவ்வளோ கேவலமாக பேசியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு உங்கள் கட்சி தலைவர்களை சீக்கிரமாக கூப்பிட்டு ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி பெண்களை பற்றியோ பெண் பிள்ளைகளை பற்றியோ இப்படி தரக்குறைவாக பேசாதீங்கன்னு சொல்லி கொடுங்க. ஏன்னா நாளைக்கு பேசினவங்க அத்தனை வீட்லேயுமே பெண் குழந்தைங்க இருப்பாங்க, பெண்களும் இருப்பாங்க. அவங்களுக்கும் சேர்த்து தான் அந்த சமர்ப்பணம் சொல்லி வைங்க. அங்கே மேடையில் போய் விருது வாங்கினதில் பெண் குழந்தைங்களில் எத்தனையோ பேர் எத்தனையோ கட்சி சேர்ந்தவங்க தான் இருப்பாங்க. எங்கள் கட்சி சேர்ந்த பெண் பிள்ளைகள் மட்டும் அங்கே விருது வாங்கலை. அதனால் அவர் சொன்ன வார்த்தை அத்தனை குழந்தைக்கும் சமர்ப்பணம். அவர்கிட்ட சொல்லி வைங்க. தயவு செய்து இனிமேல் பெண்களை பற்றி தவறாக பேசக்கூடாதுன்னு சொல்லி வைங்க.